இறைவனுடைய ஆசீர்வாதம், அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நான் போட்டிருக்கிற என்னுடைய உள்ளாடைய கழட்டி அதில் உள்ள போட்டுட்டு இந்த தண்ணியை குடிங்க, உன்னுடைய கர்ம கணக்கு பூஜ்ஜியமாகும். உன்னுடைய பிறப்பும் இறப்பும் நிறுத்தப்படும். சித்தர்கள் நமக்கு விட்டு போன ரகசியங்கள்ல மிக முக்கியமான ரகசியம். என்னுடைய கர்மப்படியும் நான் செய்த பாவ தீமைகளுக்கு பிறையும் என் வாழ்க்கை மாறிக்குச்சு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான வழிகாட்டுதல். செய்யக்கூடிய பாவ கணக்குகள் மூலமா உங்க வாழ்க்கையில எந்த விடுதலையுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ்7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். பிரச்சனை வந்துருச்சுனாலே மனுஷன் முதல்ல தேடக்கூடியது என்னன்னா கோயில். கோயிலுக்கு போன உடனே நாம செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா அர்ச்சனை, இல்லைன்னா பரிகாரம், இல்லைன்னா பூஜைகள், இல்லைன்னா வழிபாடுகள். ஏன்? தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து முழுசாக வெளியே வர்றதுக்கு நமக்கு கற்பிக்கப்பட்ட ஒரே தீர்வு ஆலயமும் அதிலிருந்து நாம் செய்யக்கூடிய சில பரிகார பூஜை முறைகளும். இதெல்லாம் செஞ்சு மனச்சாட்சியை தொட்டு எந்த விதமான தயக்கமுமே இல்லாம எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், இதெல்லாம் செஞ்சதுனால என் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். யாராலையுமே சொல்ல முடியாது. அதை மீறி இல்லை நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது போக நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதுக்கப்புறம் அவர் எந்த கோயிலுக்கும் எந்த பூஜை புனஸ்காரங்களுக்கும் வழிபாடுகளும் செய்யாம இருக்கிறாருன்னா மட்டும்தான் அவர் சொல்ற வார்த்தை நிஜம், சத்தியம். அதுக்கப்புறமும் நான் அடுத்தடுத்த தேவைகளுக்காக கோயில்களுக்கு போய்கிட்டே இருக்கிறேன், பூஜைகள், வழிபாடுகள், பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதை பற்றிய உங்களுடைய புரிதலில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ உண்மையிலேயே பரிகாரம் என்பது என்ன? உண்மையிலேயே கோயில்கள்ல இந்த நடக்கக்கூடிய பூஜைகள் அப்படிங்கிறது என்ன? எதற்காக அதை உருவாக்குனாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு புரிதல் வந்தா மட்டும்தான் இறைவனுடைய ஆசீர்வாதம், அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதுல என்னங்க ஆச்சரியம் இருக்குது? அப்ப என்ன கோயில்ல இருக்கிற சாமி தப்புங்கிறீங்களா? அங்க போய் செய்யக்கூடிய பரிகார பூஜைகளை தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அப்படித்தான். ஒரு சின்னதா ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப திருநள்ளாறு போய் பாருங்க, பரிகாரம் எப்படி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல தீர்த்தத்தில் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் தொலைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல பரிகாரம் சொல்றவங்க பூரா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, அப்படியே தலையில எண்ணெயை தேய்ச்சி அப்படியே குளத்துல நல்லா மூழ்கி எழுந்து தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா அப்படியே கலட்டி போட்டு வந்துருங்க. இதுதான் பரிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சின்னதா ஒரு கேள்வி, நீங்க வீட்டுல குடிக்கிற தண்ணியில
நான் போட்டிருக்கிற என்னுடைய உள்ளாடைய கழட்டி அதில் உள்ள போட்டுட்டு இந்த தண்ணியை குடிங்கன்னு சொன்னா நீங்க குடிப்பீங்களா, ஏத்துக்குவீங்களா? அது எப்படி ஒரு பரிகாரம்னு வரும்பொழுது புனிதமான தீர்த்தம் என்று அடையாளம் சொல்லப்பட்ட அந்த இடத்துல போய் நீங்க போட்டிருக்கிற கழிஞ்ச அழுக்கு துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டா இது நல்ல பரிகாரம்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்ப அதுக்கு பின்னால வர்றவங்க அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்துறதுக்கான அருகதை அந்த தண்ணிக்கு போயிருச்சுங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இல்லாம போச்சு. ஆலயம் இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம். நான் சொல்லல, காலங்காலமா நீங்க தான் சொல்றீங்க. இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம்னா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தி யோசிச்சு பாருங்க. பரிபூரணமான அமைதி இருக்கணும். நீங்க எந்த கோயில்லையாவது அந்த வேலையை செய்றீங்களா? ஒரே நிமிஷம் யோசிங்க. இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல ஒழுக்கம் நிறைய இருக்கணும். எந்த கோயில்லையாவது உங்ககிட்ட ஒழுக்கம் வெளிப்பட்டிருக்குன்னு நீங்க எல்லாரும் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் அமைதி இருக்கணும், அன்பு இருக்கணும். எந்த கோயில்லையா நீங்க போய் சண்டை போடாம யாரையாவது குறை சொல்லாம வந்த ஒரு கோயில் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க செய்ய போனது பரிகாரமா, இல்ல மீண்டும் மீண்டும் பாவக் கணக்குகளை உற்பத்தி செய்யறதுக்கான அடிப்படையான்னு சொல்லுங்க. தெளிவா யோசிங்க. இறைவனை தேடி போறோம்னா அடிப்படையா நம்மகிட்ட ஒரு குணம் இருக்கணும். நம்மகிட்ட அன்பு வெளிப்படணும். போற இடத்துல அமைதியை நாம உருவாக்கணும். நம்மகிட்ட இருந்த ஒழுக்கம் வெளிப்படணும். அந்த கோயிலுக்கு போனா ஒரு 4 பேர்கிட்ட சண்டை போட்டுருவோம். இல்ல 4 பேரையாவது குறை சொல்லுவோம். இல்ல 4 பேர் செய்யற பிரார்த்தனையாவது நம்ம இடிச்சு கெடுத்துட்டு தான் அடுத்த வேலையை செய்வோம். புனிதமான தீர்த்தம். இது நல தீர்த்தம், இது கங்கை தீர்த்தம், இது பிரம்ம தீர்த்தம், என்னென்ன தீர்த்தமெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் போய் காலை கழுவி வாயை கொப்பளிச்சு எல்லா கேவலமான வேலையும் செஞ்சிருவோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? எனக்கு புண்ணியத்தை தேடுறேங்கிற பேர்ல நாம செய்யற மிகப்பெரிய பாவத்துக்கு. அப்ப உண்மையிலே பரிகாரங்கிறது அது கிடையாதா? அந்த புனித தீர்த்தத்துல போய் நான் இந்த வேலையெல்லாம் செய்யறது அறியாம செஞ்சதுக்கு கூட பாவ கணக்கு வருமான்னு கேட்டா பரிகாரங்கிறது அது கிடையாது. வழிபாடுகள்ங்கிறது அது கிடையாது. வழிபாடுன்னா ஏற்கனவே என் முன்னோர்கள் பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்கிறதுக்காக தன் வாழ்க்கையவே ஒப்பற்ற வாழ்க்கையாக வாழ்வதற்காக ஏதோ ஒரு ரூட்ல போயிருக்காங்க, ஒரு வழியில போயிருக்காங்க. அந்த வழியில் ஏற்பட்ட தடத்தில் பலரும் நடந்து நடந்து ஒரு வழி உருவாகுது இல்லையா, ஒரு பாதை. அந்த வழியில் ஏற்பட்ட தடத்தில், பாடுன தடம்னு அர்த்தம். அந்த தடத்தில் நானும் பின்னால போனா அதுக்கு பேர் வழிபாடு. ஏற்கனவே தேங்காய் உடைச்சாங்க, நானும் தேங்காய் உடைக்கிறேன், அது கிடையாது. ஏற்கனவே என் முன்னோர்கள் இறப்பையும் பிறப்பையும் ஜெயிச்சாங்க, அந்த ரூட்ல நான் முறையாக போகணும்னு பின்னாடி போனா அதுக்கு பேர் தான் வழிபாடுன்னு அர்த்தம். பரிகாரம் அப்படின்னா பரினா காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆகாயம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏதோ ஒரு காற்று எப்பொழுது நம்மை உருவாகும் பொழுது முதலாக நமக்குள் வந்ததோ அப்பொழுது நான் என்ன நிலையில் இருந்தேனோ அதே நிலைக்கு அதே காற்றை திரும்ப கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு சூத்திரத்திற்கு பேர் பரிகாரம். நீங்க பண்ற தேங்காய் பழம் உடைக்கிறது, அர்ச்சனை பண்றது, குளிக்கிறது, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு படுறதுக்கு பேர் பரிகாரம் இல்லை. ஒரு காற்று நாம் கருவாக உருவாகும் பொழுது என்னை இயக்குவதற்காக முதலாக உள்ள நுழையுது. அந்த காற்று முதலாக உள்ளே நுழைந்த பொழுது நான் ஒரு தெய்வீக பிறவியாக இருந்தேன். எந்த தோஷமும் இல்லை, எந்த கர்மாவும் இல்லை, நான் தெய்வத்திற்கு இணையான ஒரு பிறவியாக இருந்தேன். அந்த காற்று சைலண்ட் ஆயிருச்சு, என்னுடைய கர்ம கணக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னுடைய கர்மப்படியும் நான் செய்த பாவ தீமைகளுக்கு பிறையும் என் வாழ்க்கை மாறிக்குச்சு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா பரி என்று சொல்லக்கூடிய அந்த காற்று நான் கருவாக உருவாகும் பொழுது எப்படி இருந்ததோ அதே தரத்திற்கு திரும்ப கொண்டு போய் நிலைநிறுத்தி என்னை தெய்வீகமானவனாக மாற்றிக்கொள்ளும் ஒரு முயற்சிக்கு பேர் பரிகாரம். இதுதான் யோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம். சித்தர்கள் நமக்கு விட்டு போன ரகசியங்கள்ல மிக முக்கியமான ரகசியம் பரி. என்னை இயக்கிய சகல தோஷங்களையும் சாபங்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய, என்னை புனிதனாக்கக்கூடிய, எனக்குள் இருக்கும் இறை தத்துவத்தை எனக்கு உணர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வல்லமை கொண்ட ஒரு காற்று. அது உள்ள வரும்போது அந்த தெய்வீகத்துல இருந்துச்சு. அது பிற இடத்துக்கு வேலையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அது ஓரமா போய் ஒதுங்கி நின்ன உடனே அந்த கர்ம கணக்கெல்லாம் என் தலையில உட்கார்ந்து என் வாழ்க்கையவே சுக்குநூறாக்கிருச்சு, உடைச்சு.
இந்த நேரத்தில் இறைசக்தி, பிரபஞ்சம், கடவுள் ஏதோ ஒரு பேரால சொல்லக்கூடிய அது நமக்கு உணர்த்தி கொடுக்குது, நீ திரும்பவும் தொடங்கிய இடத்திற்கே போ. பரி என்றால் காற்று, ஆரம் என்றால் அப்படி ஒரு சுத்தி அதே இடத்துக்கு வர்றது. நீ தொடங்கிய இடத்துக்கே மீண்டும் போ. உன்னுடைய கர்ம கணக்கு பூஜ்யமாகும். உன்னுடைய பிறப்பும் இறப்பும் நிறுத்தப்படும். நீ புனிதனாவாய், இறைவனாவாய் அப்படின்னு சொல்லிட்டு பரியை ஆரத்து சுத்தி கொண்டு வந்து அதே இடத்துல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை தான் பரிகாரம்னு பேரு. இதை தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிலை இருக்கும். அங்க போய் தேங்காய், பழம், அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி பக்கத்துல இருக்கவனெல்லாம் திட்டி அவங்ககிட்ட சண்டை போட்டு அங்க செய்யாத அட்டூழியங்களையும் பண்ணி ஒழுக்கக்கேடெல்லாம் பண்ணி அமைதி கேடெல்லாம் பண்ணி அன்பு கேடு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சா அந்த இறைவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான வழிகாட்டுதல். எந்த ஒரு மனிதன் வெளியில் இருப்பதை அப்படியே தனக்குள் செய்ய விழிப்புணர்வுடன் செயல்படுகிறானோ அந்த மனிதனால் மட்டும்தான் வாழ்க்கையை சூப்பரா வாழ முடியும். அதை விட்டுட்டு நீங்க வெளியில போய் இந்த மாதிரி தேடல்களுக்குள்ள போய் செய்யக்கூடிய பாவ கணக்குகள் மூலமா உங்க வாழ்க்கையில எந்த விடுதலையுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதைத்தான் நம்ம போகர் சித்தாந்த சபையிலேருந்து விழிப்புணர்வு தகவலாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெளியே தேடாதீங்க, உள்ள பாருங்க, உள்ள சரி பண்ணுங்க, உலகம் மாறும். சூரியனை நீங்க கிழக்கிருந்து மேற்க மாற்ற முடியுமா? கொலைக்கிற நாயை நீங்க இங்கிருந்து மாற்ற முடியுமா? கடிக்கிற சிங்கத்தை மாற்ற முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு யதார்த்தமான குணம் படைப்பினால் படைக்கப்பட்டிருக்குது. மனிதனுக்குன்னு ஒரு யதார்த்த குணம் படைப்பினால் படைக்கப்பட்டிருக்குது. அதை சரி பண்ணுங்க. எங்க சரியில்லையோ அங்க சரி பண்ணுங்க. மீதி எல்லாம் தானாவே மாறுங்கிறதா நாம சொல்றது. எது செய்தாலும் முறையாக, அறிவாக, விழிப்புணர்வோட செய்யுங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம். குருவே சரணம். என் பேர் சூரியராஜ் சங்கர் நாராயணன், ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன். உங்களது ஒரு யூடியூப்பில் ஒரு செஷன் பார்த்துட்டு, அதாவது எவ்வளவோ கோயிலுக்கு அங்கங்கே எல்லாம் சுற்றினதில் நீங்கள் சொன்னது ரொம்ப சிம்பிளாக தனஞ்சயங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணால் போதும், உங்களுக்கு என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னபோது, சரி நம்ம ஒரு தேடல் இங்கே வந்தால் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தேன். நான் பார்த்தோன்னே நான் என் ஃப்ரெண்டு அவர்கிட்டையும் சொன்னேன், 2 பேரும் போகலாம்ப்பா, இது நம்மளும் நிறைய இடத்துல இல்லை அங்கங்கே எல்லாமே சுற்றி பார்த்தோம், பட் இது குருஜி சொன்னது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பவர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொன்னோன்னே உடனே புக் பண்ணி வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உடம்பே ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் தேடல்கள் இனிமேல் இது இங்கே தான் இதோட முடிஞ்சிடும், போகர் சித்தரோட நம்மளோட தேடல் முடிஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்குது.